மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் கட்டப்பட்டுள்ள கட்டடங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், விவரங்கள். சிவரஞ்சனி, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று பல்வேறு துறைகளின் சார்பில் முடிவுற்ற திட்டப்பணிகளை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்து வருகிறார். அந்த வகையில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் காட்பாடி அரசு மருத்துவமனை, பழனி மாவட்ட தலைமை மருத்துவமனை, திருப்பத்தூர் மாவட்ட தலைமை மருத்துவமனை, கூடலூர் மாவட்ட தலைமை மருத்துவமனை, சங்கராபுரம் அரசு மருத்துவமனை, மேலூர் அரசு மருத்துவமனை ஆகிய மருத்துவமனைகளில் 108 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கூடுதல் கட்டடங்கள் தென்காசி, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை, மதுரை, திருநெல்வேலி, தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் 42 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள மாவட்ட மருந்து கிடங்குகள், மதுரை உணவு பகுப்பாய்வு கூட வளாகத்தில் 1.49 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய ஆய்வக கட்டிடம், சென்னையில் 14.85 கோடி ரூபாய் செலவில் புதிய மருந்து கட்டுப்பாட்டு நிர்வாக இயக்க கட்டிடம் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 75 லட்சம் ரூபாய் செலவில் உதவி மருந்து கட்டுப்பாட்டு இயக்குநர் அலுவலக கட்டிடம், இந்திய மருத்துவ மற்றும் ஹோமியோபதி ஆணையரகத்தின் சார்பில் 6 கோடியே 22 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கட்டடங்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்திய மருத்துவ மற்றும் ஹோமியோபதி ஆணையரகத்தின் சார்பில் 20 கோடியே 15 லட்சத்து ரூபாய் மதிப்பிலான புதிய கட்டிடங்களுக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டக்கூடிய அந்த நிகழ்ச்சியும் நடைபெற்று வருகிறது. மேலும் தஞ்சாவூர், சேலம், பாளையங்கோட்டை ஆகிய இடங்கள்ல உணவு பகுப்பாய்வு கூடங்களில் 24 கோடி ரூபாய் மதிப்பில் நிறுவப்பட்டுள்ள அதிநவீன உபகரணங்களையும் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இதுல மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன், அதே போல தலைமைச் செயலாளர் முருகானந்தம் ஐஏஎஸ் உள்ளிட்ட ஐஏஎஸ் அதிகாரிகள் இந்த நிகழ்வுல கலந்து கொண்டாங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அபினேஷ்.